தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வைகை ஆற்றங்கரையில் முதலமைச்சருடைய மனுக்கள் இருந்ததாக வந்த செய்தி நானும் பத்திரிகையில் பார்த்தேன். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அது உண்மையாக இருக்குமேயானால் அது ஒன்றே சாட்சி இந்த ஆட்சிக்கு எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி என்பதை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக புரிஞ்சுங்க, மக்களுக்கும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். மதிப்புக்குரிய விஜயை பொறுத்த மட்டும் இதுவரையில் அவர் எந்த தேர்தல் நிற்கலை. கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி ஒன்றும் யாரும் இல்லை. ஆனால் அதை மக்கள் தான் தீர்மானிக்கணும் யார் யாருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாரும் எந்த கருத்து கணிப்பும் எதுவும் சொல்ல முடியாது.